Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து கிட்டத்தட்ட 10 நாட்களை நாம் கடந்து விட்டோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த முதல் 10 கடந்துவிட்ட பிறகு நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும், இதுவரை நாம் கழித்து வந்தது என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பமாகும். இந்த உலகத்திலே வியாபாரிகளுக்கென்று சீசன் இருக்கிறது, விவசாயிகளுக்கு சீசன் இருக்கிறது, டூரிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் சீசன் இருக்கின்றது. இப்படி சீசன்கள் நிறைய இருக்கின்றன இந்த உலகத்திலே. மக்கள் அதை பயன்படுத்தி பல்வேறு பலன்களை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மூமின்களுக்கென்று சீசன் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சீசனை கொடுத்திருக்கிறார். எதற்கு? இந்த உலகம் மற்றும் மறு உலகத்தினுடைய நன்மையை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், அந்த நன்மையிலே ஒருவருக்கொருவர் போட்டி கொள்வதற்காகவும், போட்டி போடுவதற்காகவும் அல்லாஹ் அவர்களுக்கென்று சீசனை தந்திருக்கிறார். அதுதான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் ஏனைய சீசன்களை போல் இல்லாமல் ஒரு அருள் வளமிக்க ஒரு சீசனாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், திமிர் பிடித்த ஜின்கள் விலங்கிடப்படுகிறார்கள், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் திறக்கப்படுவது கிடையாது. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் மூடப்படுவது கிடையாது. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் அறிவிப்பு செய்கிறார். எப்படி? யா பாகில் ஹைர், நன்மையை தேடுபவனே அக்பில், முன்னேறிவார்.
வயா பாகி ஷர், தீமையை தேடுபவனே அக்ஸிர், சுருக்கிக்கொள். மனிதர்களில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. நன்மையை செய்து தங்களுடைய மறுமை பலனை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள், தீமையை செய்து தங்களை அழிவுக்குள் ஆழ்த்திக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த இருவரை பற்றியும் அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார். நன்மையை தேட வேண்டும் என்று உமக்கு ஆசை இருக்கிறதா? வா, முன்னேறி வா, இது அதற்கான சீசன். நன்மையை நீ தேடிக்கொள். தீமையை தேடுபவனே, இது அதற்கான சீசன் அல்ல, நீ கொஞ்சம் அடக்கிக்கொள், சுருக்கிக்கொள் என்று அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்திலே நரகத்தில் இருந்து பல்வேறு மனிதர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். இது ஒவ்வொரு இரவிலும் இது நடக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து பலரையும் விடுவிக்கின்றான். அப்ப பாருங்க, இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம், இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு அருள் வளம் வாய்ந்த ஒரு சீசனாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றவர்கள் நாம் இந்த மாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே அதிகம் ஈடுபட்டு அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான ஹீன யல்காஹு ஜிப்ரீல், மற்ற நாட்களை விட ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற நேரத்திலே அதிகம் அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இந்த ரமலானை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, இந்த தான தர்மத்தை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கப்படும் வரை ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த தர்மத்தினுடைய நிழலிலேயே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவர், அவரை பற்றி இன்னொருவர் சொல்லி காட்டுகிறார். இந்த அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபுல் ஹைர் என்பவர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதில் இருந்து ஒரு நாளும் தான தர்மம் செய்யாமல் அவருக்கு கழியாது. எல்லா நாட்களிலேயுமே அவர் ஏதாவது ஒன்றை, ஒரு கேக்கையோ ஒரு வெங்காயத்தையோ ஏதேனும் ஒரு சின்ன பொருளையோ தான தர்மம் செய்து விடுவார்கள். எந்த நாளும் தான தர்மம் செய்யாமல் அவருக்கு கழியாது என்று அபுல் ஹைர் அவர்களை பற்றி மற்றொரு அறிவிப்பாளர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்ன நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தான தர்மத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அற்பமாக இருக்கிறதே என்று நாம் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. ஒரு சின்ன பொருளையாவது நாம் தான தர்மம் செய்யும் போது அதற்குரிய கூலி அல்லாஹ்வின் உதவியால் மகத்தானதாக அது மாறிவிடுகிறது. நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு தான தர்மம் செய்கிறான் என்று சொன்னான், அல்லாஹ் அதனை தன்னுடைய வலக்கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். அவன் செய்யக்கூடிய தான தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். பிறகு தானம் தர்மம் செய்தவருக்காக அதனுடைய நன்மையை உங்களில் ஒருவர் தமது குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பாரோ அது போன்று அவன் வளர்க்கிறான். அது பெரிய மலை அளவுக்கு வரும் வரை. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு சின்ன தான தர்மம் பேரித்தம்பள அளவுக்கு கொடுத்த அந்த தர்மத்தை அல்லாஹ் மலை அளவுக்கு வளர்த்து நாளை மறுமையிலே அவனுக்கு தருகிறான் என்று சொன்னார். நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் அற்பமாக இருக்கிறதே என்று நினைத்து நாம் செய்யாமல் இருந்துவிடக்கூடாது. இந்த மாதம் அதற்கான மாதம், தான தர்மம் செய்யக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருந்து இந்த மாதத்திலே அதிகம் தான தர்மங்களை செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. சவுதி அரேபியாவிலே ஒரு தர்மஸ்தாபனம், அந்த ஜம்மியத்துல் ஹைரியாத் என்று சொல்லுவாங்க, அந்த அமைப்பு, அவங்க என்ன செய்வாங்கன்னா மக்களிடமிருந்து தர்மங்களை வாங்கி, நன்கொடைகளை வாங்கி பிறருக்கு என்ன செய்வாங்க, அதன் மூலமாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு நாளை பெருநாள் என்று சொன்னால் அந்த பெருநாளுடைய இரவிலே ஒரு சிறுவன் வருகிறான். ஒரு 10 வயசை கூட அவன் தாண்டி இருக்க மாட்டான். அவன் அங்கே பணிபுரியக்கூடிய அதற்கான பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே ஒரு 200 ரியாலை கொடுக்கிறார். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறார். அவர் கேட்கிறார், இந்த பணம் உமக்கு எப்படி வந்தது? இதை நீ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த பையன் சொல்கிறான், என்னுடைய தந்தை எனக்கு பெருநாள் ட்ரெஸ், புதிய பெருநாள் ட்ரெஸ் எடுப்பதற்காக தந்தார். ஆனால் நானும் ஒரு ஏழை சிறுவன், அனாதை சிறுவன், ஒரு அனாதை சிறுவனுக்கு புதிய ட்ரெஸ் எடுப்பதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு அவர் துஆ செய்கிறார். எப்படிப்பட்ட சிறுவன்! அல்லாஹ் இந்த சிறுவன் வளர்ந்த வீட்டுக்கு அருள் புரியட்டும். இந்த சிறுவன் எந்த வீட்டில் நற்பயிற்சி பெற்றானோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இந்த குழந்தையை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார். இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது? இந்த ரமலானுடைய மாதம் அது எவ்வளவு மகத்தான ஒரு சீசன். இந்த ரமலானுடைய காலம் அது எவ்வளவு மகத்தான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன? சின்ன குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதே, அது எதனால்? அதற்கு பின்னால் யார் இருந்தார்? அவர்களுடைய பெற்றோர் எப்படி அந்த குழந்தையை வளர்த்திருப்பார்கள்? இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்வு நம்மை சிந்திக்க சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நினைக்கிறார்களோ, இந்த ரமலானுடைய மாதத்திலே பிறருக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள் தேவையுடையவர்களை தேடிச் செல்லட்டும். தேவையுடையவர்கள் அவர்களுடைய சொந்த பந்தங்களிலே இருக்கலாம். தேவையுடையவர்கள் அவர்களுடைய நெருங்கிய உறவுகளிலே இருக்கலாம். அக்கம்பக்கத்தினராக இருக்கலாம், அல்லது அந்நியராக இருக்கலாம், தூர சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஏழைகளாக இருக்கலாம், அல்லது எத்தீம்களாக இருக்கலாம், அல்லது கணவனை இழந்த பெண்களாக இருக்கலாம். அவர்களுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய பசியை நீங்கள் போக்குங்கள். அவர்களுடைய கண்ணீரை நீங்கள் துடையுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் அதற்கான மாதம். இந்த ரமலானுடைய மாதம் அது போன்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த மாதம் மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதம் நரகத்தில் இருந்து விடுதலையை தேடித்தரக்கூடிய மாதம். நாம் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நரகத்துக்குரியவர்களை அதில் இருந்து விடுதலை செய்கிறார். யாரெல்லாம் நரகத்துக்குரியவர்களாக மரணமடைந்து விட்டார்களோ அதில் நிறைய பேரை அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களை நரகத்தில் இருந்து விடுவிக்கிறான் என்று சொன்னால், நரகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இதில் ஒவ்வொருவரும், முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும்
தாங்கள் நல்ல வழிபாடுகளை செய்து நல்ல காரியங்களை செய்து நல்ல அமல்களை செய்து அந்த நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களை படைத்த மற்றும் உங்களுக்கு முன்னிருந்தோரை படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக. தண்டனை என்ன? நரகம். நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் உங்களுடைய இறைவனை என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக நாம் தான தர்மங்களை செய்து நரகத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் முனைய வேண்டும். ஏனென்றால் இந்த தான தர்மம் ஒரு மனிதை நரகத்தில் இருந்து காக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தக்கும் நார், நரகத்தில் இருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். வலோ பிஷித்தி தம்ரத்தின், பாதி பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலங்களிலே நாம் ஷிர்கில் இருந்து விடுபட வேண்டும். இந்த ரமலானுடைய காலங்களிலே நாம் பெரும் பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வதை இருந்து நாம் விடுபட வேண்டும். இனி ஒரு காலம் இதன் பக்கம் நாம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது என்ற சங்கல்பத்தோடு நாம் இதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஷிர்க், இந்த பெரும் பாவங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வது, இவையெல்லாம் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் அருளுக்குரிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கான ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபு ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அருளுக்குரிய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வஹுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ரமலானுடைய மாதம் அங்கே அருள் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அருள் என்று சொன்னால் அதற்கு விரிவான பொருள் இருக்கிறது. அதனை நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சுருக்கிவிட முடியாது. நாம் உண்கின்ற உணவு அது அருள் பாக்கியம், தண்ணீர் அது அருள், செல்வம் அது அருள், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அருள், நம்முடைய குழந்தைகள் அருள், நாம் பெறக்கூடிய சுகம், ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் அது அருள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம், நோய் நிவாரணம் அது அருள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பன்மடங்கு நன்மைகள், அவன் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கின்றான், அது அருள். நாளை மறுமையிலே அருள் பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான், அது அருள். இப்படி அருள்களை நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே சுருக்கிவிட முடியாது. அதற்கு விரிந்த ஒரு பொருள் இருக்கிறது. எனவே இந்த அருளை தேடக்கூடியவர்கள், இந்த அருள் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டட்டும், அருள் செய்யட்டும். அவர்கள் தங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், தூரத்து சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அல்லது அந்நியர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், அனாதைகளாக இருக்கலாம், கணவனை இழந்த பெண்களாக இருக்கலாம். இவர்களுக்கு நாம் அருள் பாலித்து நம்முடைய இரக்கத்தை காட்டி நாம் இவர்களுக்கு அருள் செய்தால் அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறார். இரஹமு மன்ஃபில் அருள் யர்ஹமுக மன்ஃபின் நாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அருள் பாலியுங்கள்.
அல்லாஹ் வானில் உள்ளவன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அஸ்ஸாயி அலல் அர்மிலா வல் மிஸ்கீன், கணவனை இழந்த பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் பாடுபடுபவர் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவரை போல இருக்கிறார். அல்லது அவில் காயிமில் லைல வஸ்ஸாயிமின் நஹார், அல்லது இரவெல்லாம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர் போல அவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்தி தேவையுடையவர்களுக்கு நாம் நம்மால் என்ற உதவிகளை செய்து அவர்களுக்கு கருணை காட்ட நாம் முன் வர வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஈமான வஹ்திஸாபா, யார் ரமலானுடைய மாதத்திலே நம்பிக்கையுடனும் நற்கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்துடனும் நோன்பு நோக்கிறாரோ ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த மாதம் மன்னிக்கப்படக்கூடிய மாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தருகிறது. சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல மன் காம ரமலான ஈமான வஹ்திஸாபா, ரமலானுடைய காலங்களில் யார் இரவில் நின்று தொழுகிறார்களோ, ஈமானுடனும் நற்கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்துடனும் நின்று தொழுகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இந்த செய்தியும் சஹீஹ் புகாரிலே இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதற்கும் இரவிலே தொழுவதற்கும் வேற எந்த இரவிலையாவது நம்ம தொழுது இருப்போமா? தொழுதுருக்க மாட்டோம். இஷா தொழுது சுன்னத்து கூட தொழாம போயிடும். வித்திரு எங்க தொழ போறோம்? இதுல நடுநிசையில் இருந்து தொழக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குதா? இல்லை. ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கிறதே பெரும்பாடா இருக்கு. ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் இரவுல நின்று தொழ வேண்டும். அது உங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தருகிறது. கடந்த வருடத்திலே நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும், கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும் உங்களுக்கு இதன் மூலம் முடிவுக்கு வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய அந்த சீசனை நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம், இதில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்கள், தீமைகள் புரியக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே அவர்கள் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவன் பக்கம் திருந்தி தங்களையும் அவர்கள் சீர்திருத்திக் கொள்வார்களாக. இந்த ரமலானுடைய மாதம் வழிபாடுகளை செய்வதற்குரிய ஒரு சிறந்த மாதம். வணக்க வழிபாடுகளை எந்த அளவுக்கு நாம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த மாதத்திலே நாம் வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அல்லாத காலங்களை விடவும் ரமலானுடைய காலங்களில் வழிபாடுகளை அதிகம் அவர் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான நடைமுறை என்ன என்று சொன்னால், அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க இரவெல்லாம் தங்களுடைய 2 பாதங்களும் வீங்கும் அளவுக்கு தொழுகையிலே ஈடுபடுவார்கள், நின்று தொழுவார்கள். இதை பார்த்து அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டனவே, அல்லாஹ் அவர்களுக்கு அட்வான்ஸ் மன்னிப்பு கொடுத்திருக்கிறான். அதை மாற்று கருத்து கிடையாது. திருக்குறானிலேயே அல்லாஹ் அதனை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளனவே, எதற்காக நீங்கள் இப்படி கால்களுக்க காலெல்லாம் வீங்கும் அளவுக்கு நீங்கள் வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இன்றைக்கு நமக்கெல்லாம் அது உறுத்தி கொண்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? அஃபலா உஹிப்புன் அன் அகூன அப்தன் ஷக்கூரா, அப்படியானால் நான் நன்றியுள்ள அடியானாக இருப்பதற்கு விரும்ப வேண்டாமா என்று கேட்கிறார். என்னுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த கடமை நமக்கு இல்லையா என்று சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான், நமக்கும் அல்லாஹ் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். சொல்ல முடியுமா எனக்கு ஒன்றுமே தரவில்லை என்னுடைய இறைவன் என்று யாராவது
கையை விரித்து காட்ட முடியுமா? உங்களுக்கு கண்களை அல்லாஹ் தரவில்லையா? உங்களுக்கு செவிகளை தரவில்லையா? கேட்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், கண்களை தந்திருக்கிறான், காதுகளை தந்திருக்கிறான், கை கால்கள் சோத்தை கொடுத்திருக்கிறான், வாழ்வதற்கு வீட்டை தந்திருக்கிறான், உடுத்துவதற்கு நல்ல உடைகளை தந்திருக்கிறான். எவ்வளோ பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த பாக்கியத்துக்கெல்லாம் நாம் என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம்? நாம் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான அல்லாத காலங்களில் இப்படி அவங்க வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா ரமதான்ல எப்படி இருப்பாங்க செஞ்சு பாருங்க. அதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி 11 ரக்காத்துக்கு மேல் தொழுததே கிடையாது. இரவுல 4 ரக்காத்து தொழுவார்கள். அவனுடைய அழகையும் அவனுடைய நீளத்தையும் நீ கேட்காத, அவ்வளவு அழகாக அவ்வளவு நீளமா நீட்டி நின்று வெகு நேரம் நின்று அவர்கள் தொழுவார்கள். எவ்வளவுக்கு அவங்க நீட்டி இருக்கிறாங்க கேட்காது, அந்த அளவுக்கு நின்று தொழுதிருக்கிறாங்க. பிறகு ஒரு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தையும் நீ கேட்காது, அந்த அளவுக்கு நீட்டி அழகாக அவங்க 4 ரக்காத்து தொழுவாங்க. பிறகு அவர்கள் வித்ரை தொழுவார்கள் என்று 3 ரக்காத்து வித்ரை தொழுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரிலே இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு அப்படியா இருந்து கொண்டிருக்கு. நம்மளுடைய பள்ளிவாசல சுருங்கி போச்சு. ஒரு காலத்தில் நீட்டிலாம் தொழுத காலமெல்லாம் இருக்குது. இப்போ நீட்டி ஆச்சுனாலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு பின்னால பார்த்தா 4 சஃபுகள் காலியாக போயிருக்கு. காரணம் என்னன்னா இவ்வளோ நேரம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறது அப்படின்னு. இதுதான் நிலைமையாக இருக்கிறது. மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் குன்று போயிருக்கிறது. நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை இந்த ரமலானுடைய காலங்களில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் ஓரளவுக்காவது நாம் முன்வர வேண்டும். இந்த ரமலானுடைய காலங்களிலே நாம் வழிபாடுகளை செய்வதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு முன்வர வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய பிந்திய இரவுகளிலே மற்ற இரவுகளை விடவும் கூடுதலாக வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கடைசி 10 ஏனைய 10களில் இல்லாத அளவுக்கு கடைசி 10 அவங்க என்ன செய்யறாங்க? வணக்க வழிபாடுகளை கூடுதலாக ஈடுபடுறாங்க. இதெல்லாம் எதற்கு? கடைசி 10 லைலத்துல் கத்ர் எனும் மாட்சிமைக்குரிய ஒரு இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு இரவு. அந்த ஒரு இரவு மட்டும் கிடைத்து விட்டால் 1000 மாதங்களை விட சிறப்பு கிடைத்துவிடும். அந்த ஒரு இரவு கிடைத்து அதில் நீங்கள் முறையாக வணக்க வழிபாடுகளை செய்து நல்ல அறங்களை செய்து நீங்கள் அந்த இரவை கழித்து விட்டால் நீங்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் 1000 மாதங்களை விட 1000 மாதங்களில் நீங்கள் செய்வதை விட மகத்தானதாக அது மாறி போய் விடுகிறது. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய 10களில் இல்லாத அளவுக்கு கடைசி 10 அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவெல்லாம் கண்விழிப்பார்கள், தங்களுடைய குடும்பத்தினை கண்விழிக்க செய்வார்கள். தூங்காதீங்க, எழுந்துருங்க, எழுந்து நீங்க துவா செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, நல்ல அமல்களை செய்யுங்க. கண்விழிக்க செய்வாருன்னா அதுதானே அர்த்தம். அவங்களையும் அமல்களில் ஈடுபடுத்துவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நாம் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி அதிகம் ஓதுங்கள். தொழக்கூடியவர்கள் அதிகம் தொழுகைகளை தொழுங்கள், திக்ரு செய்யுங்கள். இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ரமலானுடைய பிந்தைய 10 அந்த லைலத்துல் கத்ர் எனும் இரவை தேடுவதற்காக இஅ்திகாஃப் இருங்கள். தான தர்மங்கள் மற்றும் நல்லுபகாரங்களை அதிகம் செய்யுங்கள் என்று நாம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கடைசியாக ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறுறாங்க. முதல் படியில் ஏறும்போது ஆமீன்னு சொல்கிறாங்க. 2வது படியில் ஏறும்போது ஆமீன்னு சொல்கிறாங்க. 3வது படியில் ஏறும்போது ஆமீன்னு சொல்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு இறங்கிய பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வழக்கத்துக்கு மாற்றமாக இன்னைக்கு மிம்பர் படியில் ஏறும்போது ஆமீன் சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து நான் முதல் படியிலே காலெடுத்து வைக்கும் போது புஅதன் லிமன் அதரக ரமலான் சும்ம புஅதன் லிமன் அதரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு குல்து ஆமீன். ரமலான் மாதம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் இறை அருளை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். செஞ்சு பாருங்க, ரமலானுடைய மாதம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் இறை அருளை விட்டு தூரமாகட்டும். நான் ஆமீன்னு சொன்னேன். இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா? ரமலானுடைய மாதம் வந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத மனிதர்கள் இருக்கிறாங்களா? இருப்பார்கள். ரமலானை பாழ்படுத்தியவர்கள் இருப்பார்கள், ரமலானை வீணாக்கியவர்கள் இருப்பார்கள், நோன்பு நோக்காமல் அந்த மாதத்துடைய கண்ணியத்தை புரியாமல் அதனை மதித்து நடக்காமல் அலட்சியம் செய்தவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்தை விட்டும் தூரப்படுத்துவானாக என்று அவர்கள் துவா செய்யும் போது நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற 2 படிகள்லையும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவாவை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டும் யார் உங்களுக்காக ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கூறப்படும் போது அவருக்காக நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னா கூட போதும் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லாதவர் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். அடுத்து 3வது படி, அந்த படியிலே ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெற்றோரை அடைந்து அவருக்கு சேவை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லை அவர் இறை அருளை விட்டு தூரமாக. ஒருவருக்கு பெற்றோர் இருந்து அவருக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர் சொர்க்கம் செல்லவில்லை என்று சொன்னால் அவரும் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். எத்தனை குடும்பங்கள் இப்படி இருக்கின்றன சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ முஸ்லிம் குடும்பங்களில் பெற்றோரை தூக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆசிரமத்தில் போட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சேவை செய்வதற்கு இவர்களுக்கு மனசு இல்லை. இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? ஒரு காலத்துல இந்த சமுதாயத்துல இந்த மாதிரியான முதியோர் நலம் அப்படிலாம் இல்லாம இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. முதியோர் இல்லம் அதுல பெருமளவு முஸ்லீம்கள் தான் என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. அவர்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நிலையை சந்திப்பவர்கள் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய காலத்திலே நாம் இப்போது இருக்கிறோம். புதிதாக வரக்கூடிய மருமக்கள்மார்கள் அவர்களால் தூண்டப்பட்டு பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். இது நிறைய நம்ம சமுதாயத்திலே நடக்கிறது. இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. இத்தகையவர்கள் திருந்த வேண்டிய ஒன்று. இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் இருந்து விலகிக் கொள்வார்களாக என கூறி இந்த ஹதீஸ், இந்த செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரமலானை சிறந்த முறையில் நாம் கழிப்போம், வணக்க வழிபாடுகளிலே அதிகம் ஈடுபடுவோம் என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வழிபாடுகள் எல்லாம் நாம் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக. இதை நாம் மறந்துவிடக்கூடாது.
அது மட்டுமல்லாமல் மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி ஈடேற்றம் பெறுகிறான்? இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக அவன் திருந்துகிறான், அவனுடைய நிலை சீர் செய்யப்படுகிறது, நல்ல அமல்களை, நற்குணங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை அவன் வளர்த்துக் கொள்கிறான். இந்த வழிபாடுகளுடைய நோக்கமே அதுதானே. இஸ்லாமிய வழிபாட்டுடைய நோக்கம் என்ன? மனிதனை நல்லொழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது, மனிதனை அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவனாக அவனை ஆக்குகிறது. இப்படிப்பட்ட நன்மைகளை அவன் இந்த உலகத்திலே அடைந்து கொள்கிறான், தன்னை சீர்திருத்திக் கொள்கிறான், நாளை மறுமையில் ஈடேற்று பெற்றவனாக அவன் மாறுகிறான். எனவே இந்த மாதம் அதற்குரிய ஒரு சீசன். இந்த ரமலானுடைய மாதத்தை இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் அதிகம் நன்மைகளை செய்து நாம் நம்முடைய மறுமை பலனை அடைந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என வேண்டிக் கொண்டு ஒரு சிறிய அறிவிப்பை செய்துவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாம் இந்த மாதத்துடைய கடைசியில் ஃபித்ரா என்று ஒன்று இருக்கிறது. அதை நோன்பு வைத்த ஒவ்வொருவரும் அவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கண்காணிப்பில் இருக்கிறாங்களோ, பொறுப்பில் இருக்கிறாங்களோ, அவர் ஒவ்வொருவருக்காகவும் இந்த தர்மத்தை, ஃபித்ரா தர்மத்தை அவர் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். இது ரமலானுடைய காலங்களிலே அவர் செய்த சில தவறுகளுக்கு அது பரிகாரமாக அமையும், ஏழைகளுக்கு இது உணவாகவும் அமையும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வழங்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். பெருநாளைக்கு முன்பே இந்த தான தர்மத்தை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். எனவே இந்த வருடம் ஒரு நபருக்கு 150 ரூபாய் என்று நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். எனவே உங்களுடைய ஃபித்ராக்களை விரைந்து நீங்கள் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரமலானுடைய மாதங்களில் நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு இந்த பள்ளியில் நாம் செய்கிறோம். நம்முடைய ஜமாத்தின் கீழே இருக்கக்கூடிய 4 பள்ளிகளுக்காகவும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டுக்காகவும் நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல இந்த ரமலானுடைய காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்காக ரமலான் அறிவு போட்டி என்று ஒரு போட்டியை நாம் இந்த வருடம் நாம் அதை நடத்துகிறோம். அதற்கான வினாத்தாள் வெளியாகிருக்கிறது. யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ளவில்லையோ அதனை வாங்கி இந்த ரமலானுடைய காலத்திலே திருக்குரானை நீங்கள் தரங்கள். அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். குரானில் உள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பெரிய ஒரு தூண்டுகோலாக, அது பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கு எல்லோரிடத்திலும் செல்போன் இருக்கிற அந்த கேள்வியை பார்த்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை செல்போனில் தட்டினா போதும். திருக்குரானுடைய ஆப்பில் தமிழ் குரான்னு சொல்லி எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. தட்டினா ஓடி வந்து அதுக்கான விடை, அந்த விடையை நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த கேள்வி என்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, இது என்ன, இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்பதை சிந்தித்து அதை விட்டு நீங்கள் நகர வேண்டும். எனவே இது இந்த ரமலானிலே உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அந்த போட்டியில் கலந்து கொள்வது, கலந்து கொள்ளாமல் இருப்பதுங்கிறது தனி விஷயம், அது அவர்களுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. ஆனால் இது இந்த ரமலானை கழிப்பதற்கு உங்களுக்கு பெரிதும் உதவுவதாக இருக்கும் எனவும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.